ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சக்கரை பால் பொங்கல் எப்படி அட்டகாசமாக பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இந்த தை திருநாளில் இந்த பொங்கலை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு மெஷர் என்னென்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டம்ளர் சிறுபருப்பு. இந்த ரேஷியோவில் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போடலாம். இது ஊறட்டும். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். பொங்கல் செய்கிற பாத்திரத்தில் நம்ம எந்த பங்கு அரிசி எடுக்கிறோமோ 3 மடங்கு தண்ணி வச்சோம்னா தான் குழஞ்சி வரும். நான் 2 மடங்கு தண்ணி 1 மடங்கு பாலும் சேர்க்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அரிசி பருப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு அரிசி பருப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சாலும் ஓகே தான். இப்போது கொதி வருது. கொதி வர ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 மடங்கு பாலும் சேர்த்துடலாம். 2 மடங்கு தண்ணி வச்சோம். இப்போ 1 மடங்கு பால், 3 மடங்கு சரியாக போச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சிடலாம். ஓகே, இது நல்லா பாதி நல்லா வெந்திருக்கு. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம 1/4 கிலோ அரிசி பண்ணுறோன்னு சொன்னால் 1/2 கிலோ வெல்லம், 2 மடங்காக வெல்லம் சேர்த்தா தான் சக்கரை பொங்கலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துறதுக்கு டபுளாக வெல்லம் எடுக்கணும். அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, வெல்லம் ஆல்ரெடி நான் எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நம்ம தீயை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா வெல்லம் எல்லாம் கரைஞ்சிரும். கரைஞ்சோடனே நம்மளுக்கு கொஞ்சம் நீர்க்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது கெட்டி போட்டுரும். அவ்வளோதான். இது கொஞ்சம் கெட்டியான இறக்கி வச்சிடலாம். அடுத்து தாளிப்பு கடாயில் நெய் ஆட் பண்ணியாச்சு. இதில் எடுத்து வச்சா முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா திராட்சைலாம் கொஞ்சம் நல்லா பஃபியாக வந்தோடனே முந்திரிலாம் ஃப்ரை ஆனோடனே நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். நெய்யுமே நம்ம வீட்டில் உருக்கிறது தான். இதுக்குமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்ததுக்கும் போடுறேன். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். சும்மா கமகமன் வாசமாக ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கல் திருநாளுக்கு சூப்பராக ஒரு சக்கரை பால் பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.